ஸோ நாங்கள் வந்து இப்போ வர்க்கலா போகலை, இங்கே நேராக கயாக்கிங் தாங்க வந்திருக்கோம். கயாக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 400 ருபீஸ். வர்க்கலாவில் கிளிஃபுக்கு வந்து போகலை, கயாக்கிங் வந்துட்டோம். போகாமல் எல்லாம் இவங்க பேச கேட்டு இங்கே எப்படி இருக்குங்கன்னு தெரியல. பெர் ஹெட்டுக்கு 400 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எவ்வளோன்னா 2 hours நினைக்கிறேன். 2 hours மேலே போயிட்டு ஒரு 7 ஸ்பாட் இருக்கான் உள்ள. ஆமாம், ஒரு 7 ஸ்பாட்டையும் பார்த்துட்டு ஐலாண்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போய் பார்த்துட்டு வரோம். எல்லா ஃபோனும் கொண்டு வந்தோம். கயாக்கிங் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா கயாக்கிங் வந்திருக்கோங்க. கயாக்கிங்கில் வந்து பெர் ஹெட்டுக்கு 400 ருபீஸ். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இதில் எப்படி போகணும் எல்லாமே அவங்களே எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. லெஃப்ட்டில் எப்படி போகணும், ரைட்டில் போகணுன்ட்டு. இப்போ நாங்கள் 5 பேர் வந்திருக்கோமா, 2 பேர் ஒரு போட்டு, ஒருத்தர் மட்டும் ஒரு போட்டு. ஸோ இங்கே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். பின்னாடி ஹரி இருக்கான், பயமா இருக்கான் அவனுக்கு. ஸோ நம்ம இப்படி போய்கிட்டு இருக்கோம். வாய்ஸ் முட்டா 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 முட்டாளா ராம்குமார் தனியா சுத்தாதல. லெஃப்ட்ல தள்ளு, இப்படி திரும்ப அங்க வரே போ. இங்க பாருங்க நாங்க எப்படி உட்கார்ந்துருக்கோம்ட்டு. நல்லா ஜாலியா இருக்குங்க இந்த கயாக்கிங். இங்க வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணவே மாட்டேங்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆனா 800 ருபீஸ் சொன்னாங்க. நாங்க அப்படியே பார்கெயின் பண்ணி 500னாங்க. கடைசி 400 ருபீஸ் முடிச்சோம். 2 hours பண்ணிக்கலாம் எவ்வளவு நாள். இங்க இருந்து ஏதோ 2-3 பிளேசஸ் சொன்னாங்க. இப்பதான் நாங்க கிளம்பி இருக்கோம், பாத்துக்கலாம். ஓகேயா கைஸ், நம்ம கயாக்கிங் வந்திருக்கோம் கைஸ். கைஸ் நம்ம கயாக்கிங் வந்திருக்கோம். பயங்கரமா மாட்டிக்கிட்டு இருக்காரு. சூப்பர் கைஸ், நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ள வந்திருக்கோம். செம்மையா இருக்கு கைஸ். நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ள வந்திருக்கோம் கைஸ். நீங்க போட்டோம் அப்படியே, நீங்க முன்னாடி போங்க. உங்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ள வந்திருக்கோம் கைஸ். சிவராம் மாதிரி பேச ஆரம்பிச்சோம். செம்மையா இருக்கு வியூ. முட்டு தப்பிச்சிட்டோம். அப்படியே போயிருச்சான். அப்படியே பொறுமையா போயிருச்சான். அவன் வாட்டவே இல்லை, நம்ம சும்மா இருந்துக்கலாம். ஆமா அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். இங்க இருந்து நீங்க இந்த வியூவை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலில் இருக்குங்க. நீங்க பாருங்களேன், அப்படியே 2 பக்கமும் மரம், நடுவில் நம்ம போற மாதிரி இருக்கு. பாருங்களேன், வரலாங்க, ஒத்துதாங்க இது. ஆக்சுவலா தம்பி வாராப்புல. ஹாய். இன்னொரு ஆளை காணோம், அந்த இருக்காரு. வீடியோ எடுக்க பாய்ஸ், நம்ம அங்க இருந்து இங்க வந்திருக்கோம். பாருங்க, எங்க இருந்து வந்திருக்கோம் தம்பி, அங்க இருந்து கீழ இங்க வந்திருக்கோம். அவன் பாரு போயிட்டு நானே திருப்பிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நீங்க இந்த வழியா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்க வந்து குளிச்சுக்கலாம், இறங்கி குளிச்சுக்கலாம். ஆனா நாங்க யாருமே குளிக்கல. அதுக்குன்னா அந்த இடமே ஒரு மாதிரி தண்ணி கொஞ்சம் இதா இருக்கு, அதனால குளிக்கல. ஆனா நல்லா இருக்கு, வண்டி ஓட்ட நல்லா இருக்கு. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ள இப்பதான் போயிட்டு வந்தோம். அதாவது எப்படின்னா ஒரு 5-6 போட்டுக்கு ஒரு கைடுன்னு சொல்லி வந்திருக்காங்க. நாங்க ஒரு 6 போட்டு வந்தோமா, 3 போட்ல வந்தவங்க வந்து அங்க குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாங்க அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்துக்கலாம். ஆமாம், நம்ம பாய்ஸ் சும்மா ரோ பண்ணிட்டு நேரம் போக மாட்டேங்கி எங்களுக்கு. சொல்லுங்க உங்க ராம்குமார் தான் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்.
I have a 2 years of experience in Lavender Consulting. போன் இப்போ உள்ள போகுது. வந்துருச்சுடா. போலாம். வந்து கயாக்கிங் முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். கயாக்கிங் பற்றி சொல்லணும்னா நல்லா இருந்துச்சுங்க. ஓவராலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் பாதியிலே கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பாக வாட்டர் கேன் எட்டுவாங்க, அது ரொம்ப முக்கியம். வாட்டர் பாட்டில் எட்டுவாங்க. அது போக உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எட்டுவாங்க. ஸோ ஓவரால் கயாக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே. ஆமாம், ட்ரெஸ்ஸும் நீங்கள் இந்த மாதிரி பாலிஸ்டர் கிளாத்து, ஆமாம் அந்த மாதிரி கொண்டு வாங்க. ஏன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து இப்போ டேரெக்டாக இப்போ வர்க்கலா கிளம்பிட்டோம். அப்போலேருந்து என்னடா வர்க்கலா போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம போகிற வழியில் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் பிளேசஸ் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ வர்க்கலா தான் கிளம்பிட்டோம். ஸோ வர்க்கலாவில் போய் நம்ம அங்கே போய் என்ன இருக்குன்னு சொல்லி வர்க்கலா வந்துட்டோங்க. வர்க்கலாவில் வந்து இந்த ரூமில் தான் நாங்கள் தங்க போகிறோம். ஸோ இந்த ரூமில் தான் நாங்கள் 5 பேருமே தங்க போகிறோம். இந்த ரூம் ஓகே தான். 3500 சொன்னாங்க. இங்கே தான் தங்கிட்டு அப்புறம் பேக்லாம் வச்சுட்டு இங்கேருந்து சாப்பிட கிளம்ப போகிறோங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ வர்க்கலாவோட பீச்சுக்கு வந்திருக்கோங்க. ஸோ இதாங்க வர்க்கலா கிளிஃபு. இங்கேருந்து போகிறது தான் வர்க்கலா கிளிஃபு. ஸோ இதுதாங்க அந்த வர்க்கலா பீச்சு. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். போக கூட்டம் இன்னும் அதிகமாகும். இங்கேருந்து அந்த லாஸ்ட் எண்டு வரையும் பாருங்கள், இங்கே வரைக்கும் ஃபுல்லாமே கூட்டம் தான். பாருங்கள் அவ்வளோ எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, அங்கே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மணி போவோம் 7 மணி தான் ஆகுது. ஆனாலும் இங்கே பாருங்கள் கச்சன்னு நிற்கிறாங்க ஃபுல்லாக. இங்கேருந்து அங்கே அந்த கிளிஃபெல்லாம் பாருங்கள், இந்த கிளிஃபெல்லாம் செம்ம இதாக இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே அங்கே போயிட்டு உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் நான். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து டே 2. நேற்று நம்ம வர்க்கலா பீச்லேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்து நைட்டு தூங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே
நம்ம ஜனார்த்தனன் டெம்பிள், வர்க்கலாவில் இருக்க ஜனார்த்தனன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து இந்த கோவில் முடிச்சுட்டு இங்கேருந்து நேராக நம்ம ஜடாயு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிறது தான் பிளானு. ஸோ அங்கே போய் கோயிலுக்குள்ளே போகலாம். கோவில் இருக்குன்னா அப்படியே இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், இங்கே ஒரு பெரிய குளம் மாதிரி ஒன்று இருக்குங்க. இங்கே பாருங்கள், செம பெருசு இந்த குளம். இது இப்படி இந்த வழியாக உள்ளே போகணும், இந்த வழியாக அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போகணும். ஸோ மேலே வந்து சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டோங்க. மேலே வந்து மொபைல் ஃபோன் மேக்ஸிமம் அலௌடு கிடையாது, தெரியாமல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதுவுமே மொபைல் ஃபோனை அதனால் வெளியே எடுக்கலை. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆச்சு. நம்ம ஒரு 10:45 அப்படிக்கிட்ட போனோம். ரொம்ப சின்ன கோயில் தான், ரொம்ப பெரிய கோயிலெலாம் இல்லை. ஸோ அங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பி இப்போ நம்ம ஜடாயு கோயிலுக்கு கிளம்ப போகிறோங்க. ஸோ நம்ம வந்து அதாவது ஜடாயு கோயிலுக்கு போகிறதா தான் பிளானு. ஸோ நம்ம ஜடாயு கோயில் போனோம், அங்கே வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்ததுனால நம்ம வந்து அங்கே போகலை. கிட்டத்தட்ட டிக்கெட் எடுக்கிறதுக்கே 1 hour கிட்ட ஆகும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பி இப்போ திருவனந்தபுரம் போய்கிட்டு இருக்கோம். ஸோ திருவனந்தபுரம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா 2 ரூட் இருக்குது. வந்து நம்ம பைபாஸ் வழியாக போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு ரூட் வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக கடல், அப்படியே அது பக்கத்துலேயே ஒரு ரோடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். இருங்க, அந்த இதை உங்களுக்கு காட்டுறேன், அந்த கடல் இதை உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க அந்த கடல். அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ரோடு அப்படியே இருக்கும், பேரலாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு இப்படியே தாங்க இருக்கும். இருக்கு பாருங்க. தம்பி அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ரோடு அப்படியே இருக்கும், பேரலாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு இப்படியே தாங்க இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜடாயு கோயிலுக்கு போகலாங்க. அங்கே செம கூட்டமாக இருக்கிறதுனால அங்கேருந்து நம்ம நேராக திருவனந்தபுரம் வழியாக வரும்போது சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இப்போ ஆலிமலா சிவன் கோவிலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அந்த போகிற பாதை. இது வந்து ஒரு இறக்கம் மாதிரிங்க, இது வந்து சரியான இறக்கம். இந்த தெரியுது பாருங்கங்க, இதுதாங்க அந்த சிவன். கிட்ட போகலாம், இருந்தாலும் நான் உங்களுக்கு தூரத்துலேருந்து காட்டுறேன். இதாக இருக்குது பாருங்கள், இங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம்.
இதுதாங்க அந்த சிலை, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இங்கே கோயிலுக்குள்ளே வந்து அந்த குறிப்பிட்ட அந்த சிவன், பெரிய சிவன் இருக்கிற இடத்துல மட்டும்தாங்க ஃபோன் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோன் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம அங்கேருந்து அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா அந்த பக்கம் பீச்சு. ஸோ இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக இப்போ கன்னியாகுமரி போகிறோங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த ஆலிமுல்லா சிவன் கோவிலேருந்து டேரெக்டாக கன்னியாகுமரி தாங்க வந்தோம். ஸோ கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா, இங்கே பாருங்கள், இந்த இடம் தெரியல உங்களுக்கு, இந்த இடம் சன்ரைஸ்லாம் பார்ப்பாங்களே இந்த இடம். ஸோ இந்த இடத்துல தான் இருக்கோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த திருவள்ளுவர் சிலை. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாது, ஏதாச்சும் லைட்டு அந்த மாதிரியாச்சும் போட்டாலாச்சும் தெரியும். அங்கே உங்களுக்கு சின்ன சின்ன லைட்டாக தெரியுதுல்ல, அதுதாங்க அந்த திருவள்ளுவர் சிலை. ஸோ இங்கே இப்போ தான் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 ஆச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்த. கண்ணில் எவ்வளோ லேசர் அடிக்காங்க. பார்த்தீங்கன்னா 11:45 ஆயிடுச்சு. நம்ம வந்து இறங்கிட்டோங்க. நம்ம வந்து கன்னியாகுமரியிலேருந்து இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.